நாம பேங்க்ல இல்ல என்பிஎஃப்சில பர்சனல் லோன் அப்ளை பண்ணும்போது சில நேரத்துல எந்த ரீசனுமே சொல்லாம நம்ம லோன் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னோட சேலரி நல்லா தானே இருக்கு, அப்புறம் ஏன் என்னோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆச்சுன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. உங்களுக்கு சேலரி எலிஜிபிலிட்டி வரல, உங்களோட கம்பெனி லிஸ்டிங்ல வரல, ஆல்ரெடி உங்களுக்கு அதிகமா இஎம்ஐ போயிட்டு இருக்கு, இதுக்கு முன்னாடி இஎம்ஐ பவுன்ஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நிறைய என்கொயரி இருக்கு, ப்ரீவியஸ் லோன் செட்டில்மெண்ட் பண்ணிருக்கீங்க, ஆதார் பேன் மிஸ் மேட்ச், வெரிஃபிகேஷன் கால் பண்ணும்போது கால் எடுக்கல, வெரிஃபிகேஷனுக்கு வீட்டுக்கு போகும்போது வீடு பூட்டி இருக்கு, கஸ்டமரோட ஏரியா நெகட்டிவ் லொகேஷன்ல காமிக்குது. இந்த மாதிரி பொதுவான ரீசன் தான் பேங்க் நம்ம கிட்ட சொல்லும். ஆனா பேங்க் லோன் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ண நிறைய ஹிடன் ரீசன்ஸ் இருக்குங்க. இந்த வீடியோ நீங்க கிளியரா பாத்தீங்கன்னா லோன் ரிஜெக்ட் ஆகாம எப்படி அப்ளை பண்றதுன்னு உங்களுக்கு கிளியரா. நம்பர் 1, உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல பேலன்ஸ் ஜீரோ இல்ல வெரி லோ பேலன்ஸா இருந்தா பேங்க் என்ன நினைக்கும் தெரியுமா? கஸ்டமர் சேவிங்ஸ் இல்லாம இருக்காரு அப்படின்னு நினைச்சு உங்க லோன் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு. நம்பர் 2, உங்களோட கிரெடிட் கார்டு லிமிட்டை நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணா பேங்க் என்ன கன்சிடர் பண்ண தெரியுமா? கஸ்டமர் ஆல்ரெடி பினான்சியலி ஸ்ட்ரெஸ்டு நினைச்சு உங்க அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குங்க. நம்பர் 3, உங்களோட அக்கௌண்ட்ல சேலரி கிரெடிட் ஆன உடனே நீங்க ஃபுல் கேஷ் வித்ரா பண்ணா பேங்க் என்ன நினைக்கும் தெரியுமா? கஸ்டமர் மணி மேனேஜ்மெண்ட்ல வீக்கா இருக்காருன்னு நினைச்சு உங்களோட லோன் அப்ளிகேஷனை ரிஜெக்ட் பண்ண சான்ஸ் இருக்கு. நம்பர் 4, ஒவ்வொரு பேங்க் கிட்டையும் இன்டர்னல் ரிஸ்க் ஸ்கோர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது உங்களோட சேலரி ஸ்டெபிலிட்டி, அக்கௌண்ட் பிஹேவியர், பேங்க்ல உங்களோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் பேஸ் பண்ணி வரது தான் இன்டர்னல் ரிஸ்க் ஸ்கோர். இது கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு லோன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குங்க. நம்பர் 5, உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல ஆன்லைன் கேமிங் டிரான்சாக்ஷன்ஸ், பெட்டிங் சைட்ஸ், சஸ்பீஷியஸ் பேமெண்ட்ஸ் இதெல்லாம் இருந்தா பேங்க் ரிஸ்க் கன்சிடர் பண்ணி உங்க அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குங்க. நம்பர் 6, நீங்க கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப்ல இருந்தாலோ இல்ல டெம்பரரி ஜாப்ல இருந்தாலோ இல்ல கமிஷன் பேசிஸ் இன்கமா இருந்தாலோ உங்க லோன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குங்க. நம்பர் 7, நீங்க அடிக்கடி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணா பேங்க் என்ன அசியூம் பண்ணும் தெரியுமா? கஸ்டமர் ஸ்டேபிள் இல்லைன்னு நினைச்சு உங்க லோனை ரிஜெக்ட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குங்க. நம்பர் 8, நீங்க நிறைய இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ஸ் யூஸ் பண்ணா பேங்க் உங்களை பத்தி என்ன நினைக்கணும் உங்களுக்கு தெரியுமா? கஸ்டமர் ஆல்ரெடி பினான்சியல் ஸ்ட்ரெஸ்ன்னு நினைச்சு உங்க லோன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆக நிறைய சான்ஸ் இருக்கு. நம்பர் 9, நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில சேலரி டிலே, பிஎஃப் இஷ்யூ, பினான்சியல் ப்ராப்ளம்லாம் இருந்தா பேங்க் உங்க லோன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குங்க. நம்பர் 10, நிறைய கிரெடிட் கார்டு இருந்தா பேங்க்குக்கு டவுட் வரும். ஒரு 3-4 கிரெடிட் கார்டு இருந்தா ஓகே தான், பட் ஒரு 6-7 கிரெடிட் கார்டு இருந்தா பேங்க் என்ன நினைக்கும் தெரியுமா? கஸ்டமர் கிரெடிட் கார்டு டிபெண்டன்ட் அப்படின்னு நினைச்சு உங்க லோன் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ண நிறைய சான்ஸ் இருக்குங்க. நீங்க லோன் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஒரு முறை ஃபுல்லா செக் பண்ணிட்டு லோன் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட லோன் அப்ரூவ் ஆக நிறைய சான்ஸ் இருக்குங்க. நான் சொன்ன இந்த டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. இது மாதிரி பர்சனல் லோன் சம்பந்தமா நிறைய விஷயங்களை சிம்பிளா தமிழ்ல தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து பர்சனல் லோன் எடுக்க போற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கொலீக்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பர்சனல் லோன் சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ.